இந்தியாவின் வரலாறு என்பது பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்கும் இடையே நடந்த போர் தான் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கூறுகிறார்கள். அதுதான் தலித் வரலாறும் கூட. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த ஏப்ரல் மாதத்தை தலித் வரலாற்று மாதமா உலகமெங்கும் பல வடிவங்கள்ல கொண்டாடப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் முன்னெடுக்கப்பட்ட கருப்பின வரலாற்று மாதம் தான் தலித் வரலாற்று மாதம் உருவாவதற்கு ஒரு முன்னுதாரணமா இருந்துச்சு. இந்தியாவை பொறுத்தவரையில் தலித் மக்களின் ஒப்பற்ற தலைவர்களாக விளங்கிய பாபா சாஹிப் அம்பேத்கர் மற்றும் மகாத்மா ஜோதிராவ் புலே அவர்களின் பிறந்த மாதமான ஏப்ரல் மாதத்தை தலித் வரலாற்று மாதமாக நாம் கொண்டாடி வருகிறோம். தலித் மக்களின் சமத்துவத்துக்கான போராட்டத்தையும் அவர்களுடைய கலைகளையும் இலக்கியங்களையும் குறிப்பா அவர்களுடைய கொண்டாட்டங்களையும் பதிவு செய்யற மாதமா ஏப்ரல் மாதம் முழுவதும் தலித் வரலாற்று மாதத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். முன்னாடியே சொன்னது போல கருப்பு வரலாற்று மாதத்தால் ஈர்க்கப்பட்டு தலித் பெண்ணியவாதிகளின் கூட்டமைப்பால் 2015 தொடங்கப்பட்டது. தலித் பழங்குடியினர் மற்றும் பகுஜன் வரலாறு கலாச்சாரத்தின் ஆவணங்களை உருவாக்குவதற்காக தலித் வரலாற்று மாதம் தொடங்கப்பட்டது. இந்திய அளவுல தலித் மக்களுடைய வரலாற்றை உருவாக்குவதில் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர், மகாத்மா ஜோதிராவ் புலே மற்றும் சாவித்திரிபாய் புலே போன்றவர்கள் முன்னோடியாக திகழ்கிறார்கள். தமிழகத்தின் நவீன தலித் வரலாற்றிற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் அயோத்திதாச பண்டிதர், தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன், MC ராஜா, ராவ் சாஹிப் LG குருசாமி, அப்பா துரையார், தந்தை சிவராஜ் மற்றும் அன்னை மீனம்மாள் போன்றவர்கள் இருந்து வந்தனர். அயோத்திதாச பண்டிதர் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு முன்னோடியாக இருந்து பௌத்த பண்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்தார் என்பது தலித் வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்தியாவில் பௌத்த மதம் அழிந்து விட்டதா சொல்லப்படுகிறது. ஆனா பௌத்த மதம் அழிக்கப்படல, பார்ப்பனர்களால் மறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அயோத்திதாச பண்டிதர் ஒரு குறிப்புல சொல்றாரு. அது போலதான் தலித் வரலாறும். இந்து மதத்தை தோல் உரிச்சு பார்த்தா, முகமூடியை கிழிச்சு பார்த்தா, அல்லது பாலோ சந்தனத்தையோ கரைச்சு இந்து கடவுள் மேல ஊத்துனா உண்மையான பௌத்த வரலாறு வெளியே வரும். புராண கதைகளை தான் இந்தியாவுடைய வரலாறா ரொம்ப நாளா சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. பெருமளவு எழுத்து வடிவம் பெறாத தலித் வரலாற்றை நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன வாய்மொழி கதைகளை எழுத்து மூலமா ஆவணம் செய்ய வேண்டிய கட்டாயம் அவசியம் நமக்கு இருக்கு. மகத் நகர்ல இருக்கிற ஒரு பொதுக்குளத்துல தலித் மக்களுக்கு நீர் எடுக்க அனுமதி தரல. இதனைத் தொடர்ந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் 1927ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. இந்த போராட்டம் தலித் வரலாற்றுல ஒரு மைல்கல்லா இருக்கு. அது போல 70களில் தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரையில வஞ்சி நகரம் அப்படிங்கிற கிராமத்துல தலித் மக்களை பொதுக்குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாதி இந்துக்கள் தடை போட்டிருக்காங்க. ஆனா அதை மீறி கந்தன் அப்படிங்கிறவர் அனைத்து தலித்துகளையும் கூப்பிட்டு போயிட்டு போராடி அந்த குளத்துல தண்ணி எடுத்து அதுல வெற்றியும் பெற்றிருக்காரு. அதற்கு பின்பு அவர் நீதிமான் கந்தன் அப்படின்னு அனைவராலும் அழைக்கப்பட்டிருக்காரு. 1818 மகர் மக்கள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி படையோட சேர்ந்து பேஷ்வா படைக்கு எதிராக போர் செஞ்சது தலித் வரலாற்றுல ஒரு முக்கிய நிகழ்வா இருக்கு. தலித் வரலாற்று மாதத்தை கொண்டாடுவதற்கான நோக்கம் என்ன? வரலாற்றை வெளிக்கொண்டு வருவது. தலித்துகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய வரலாறு இருக்கு. அதை மீட்டு வெளிக்கொண்டு வருவதன் நோக்கம்தான் தலித் வரலாற்று மாதம். சாதி அடக்குமுறையின் காரணமாக புறக்கணிக்கப்பட்ட அல்லது மறுக்கப்பட்ட தலித் வரலாற்றை ஆவணப்படுத்துவதே. பாபா சாஹிப் அம்பேத்கர், மகாத்மா ஜோதிராவ் புலே, தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன், ராவ் பகதூர் MC ராஜா, சாவித்திரிபாய் பூலே, மாவீரன் ஐயங்காளி, தியாகி இமானுவேல் சேகரனார், அன்னை மீனம்பாள், திருமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் போன்ற தலைவர்களின் சாதனைகளையும் அவர்களை நினைவுகூரும் விதமாக ஏப்ரல் மாதம் தலித் வரலாற்று மாதமாக கொண்டாடப்படுகிறது. தலித் எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள், கவிஞர்களின் படைப்பை மக்களிடம் கொண்டு செல்லும் ஒரு வாய்ப்பாக தலித் வரலாற்று மாதம் அமைகிறது. தலித் இலக்கியம், எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய புத்தகங்கள், கட்டுரைகள் மற்றும் கடிதங்கள் நிறைய இருக்கு. அயோத்திதாசர் பண்டிதர் உருவாக்கிய ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு இதழ் இருக்கு. தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் உருவாக்கிய பறையன் அப்படிங்கிற இதழ் தலித் இலக்கியங்களுக்கு சான்றாக வரலாற்றுல இருக்கு. எழுத்தாளர் சரண்குமார் லிம்பாலே எழுதிய ஓலம் தலித் பார்ப்பனார், எழுத்தாளர் ராஜ் கௌதமனின் ஆய்வு கட்டுரைகள் மற்றும் பௌத்தம் சார்ந்த நூல்கள், எழுத்தாளர் பாமா அவர்களின் கதைகள் என பல தலித் இலக்கிய சான்றுகள் இருக்கின்றன. சாதிய பாகுபாடு, சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளை பற்றி விவாதத்தை ஊக்குவிக்கிறது. முன்னாடி சொன்ன மாதிரி தலித் வரலாற்றையும் தலித் தலைவர்களையும் நினைவு கூறுறது, தலித் இலக்கியத்தை காட்சிப்படுத்துறதுக்கும் மக்களை அரசியல் படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் இந்த தலித் வரலாற்று மாதம் கொண்டாடப்படுகிறது. தலித் வரலாறெல்லாம் இங்க ஒண்ணு சேர்த்தோம்னா இந்தியாவோட வரலாறே மாறுற அளவுக்கு தலித் மக்களோட வரலாறு இங்க நிரம்பி இருக்கு. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அறிவுறுத்தியபடி, நான் என் மக்களுக்காக இழுத்து வந்த தேர நீங்க முன்னோக்கி இழுத்து செல்லனாலும் பரவாயில்ல, அதை பின்னோக்கி இழுத்து செல்லாமல் இருந்தாலே நல்லது. நீடித்த அநீதிகளை எதிர்த்து சமத்துவத்திற்காக நடந்த போராட்டங்களின் சாட்சியே தலித் வரலாறு. இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்முடைய அடையாளத்தையும் போராட்டத்தையும் மீட்டெடுத்து மறைக்கப்பட்ட வரலாற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம். ஜெய் பீம்.